ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான வெந்தய ரசம் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நமக்கு இப்போது ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் ஒரே ஒரு நீளமாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக நமக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா தட்டிட்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறோம். இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு டைம் மட்டும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு லைட்டாக கொதித்து வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் குட்டியாக ஒரே ஒரு பீஸ் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு புளிப்பு டேஸ்ட்லாம் இல்லாமல் ரசத்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சூப்பராக வெந்தய ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய்.